உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் வாமனன் சேஷாத்ரி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். நமஸ்கார் சார். இன்னைக்கு பண வரவு அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கு இன்னைக்கு தேதிக்கு. வாழ்க்கையில் தன ஈர்ப்பு, பண வரவு இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் மக்கள் அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்போது ராசி, பிளானட்ஸ் இதெல்லாம் சம்மந்தப்பட்டு இந்த தன ஈர்ப்புக்கும் அதுக்கும் ஏதாவது கனெக்ட் இருக்கா? இந்த ராசிக்காரங்க இந்த சாமியை வழிபட்டால் பண வரவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபார்முலாஸ், ஏதாவது ஒரு டெரிவேஷன்ஸ் இருக்கா? கண்டிப்பாகவே ஒவ்வொரு ராசினருக்குமே ஒரு குறிப்பிட்ட தெய்வம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை வழிபட்டு வரும்போது பணவரத்து அப்படின்ற மாதிரியான விஷயம், திடீர் லக் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம். சடன் லக் அப்படின்னு. பட் அந்த சடன் லக்குன்னா இட் இஸ் நாட் தட் அவங்களுக்கு ஒரு லாட்ரி அடிக்கும் அந்த கடவுளை வழிபட்டால் அப்படின்ற மாதிரி அந்த லாட்ரியான விஷயத்துக்கெல்லாம் போகக்கூடாது. ஆனால் பண வரவு, திடீர்னு பண வரவு, நம்ம உழைப்புக்கேற்றது பண வரவையும் விட அதிகமான பண வரவு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு 100 ரூபாய்க்கு உழைக்கும்போது அது அட்லீஸ்ட் அந்த 100 ரூபாய் வரணும், இல்லை ஒரு 110 ரூபாய் வந்தால் ஒரு சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயமாக 110ங்கிறது 100க்கு 200 வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு ராசியினருமே அந்த தெய்வங்களை வழிபட்டு வரும்போது அது அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்திற்கு இப்போ ஒரு மேஷ ராசினர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசினர் எப்பவுமே ராகு வழிபாடு செய்து வருவது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். ராகு வழிபாடு அல்லது ராகுவுக்கு உண்டான அதிபதி. இப்போ ராகு வழிபாடு அப்படின்னு போகும்போது டைரக்டா ராகு கோயில் அப்படின்ற மாதிரி நம்ம நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகுவை மட்டும் போய் வழிபட வேண்டுமா அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, ராகுவுக்கு உண்டான ஒரு ரூபத்தை எடுத்து இருக்கக்கூடிய சிவன் கோயில்கள் இருக்கின்றன. உதாரணத்திற்கு நாகேஸ்வர ஸ்தலம். இப்போ இங்கே சென்னையிலே கூட அந்த நாகேஸ்வர ஸ்தலம் இருக்கு. அந்த நாகேஸ்வரரை போய் வழிபட்டு வருவதன் மூலமாக நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். மேஷராசினரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவங்க எப்பெல்லாம் முடியுமோ அது மாதிரியான ஒரு விஷயமாக வழிபடலாம். அல்லது அவர்கள் துர்காதேவியை வழிபட்டு வருவதுங்கிறது அவர்களுக்கு எல்லா விதத்திலுமே ஒரு லக்கை ரொம்ப ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ரிஷபராசினர் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கும்போது ரிஷபராசினர் அவர்கள் மகாவிஷ்ணு வழிபாடு செய்து வருவது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் அவர் அந்த படுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் இருப்பாங்க இல்லையா? மகாவிஷ்ணுன்னு சொல்லும்போது அந்த ஸ்ரீரங்கநாதரை வழிபடுவது அப்படின்றது விஷயம் அவர்களுக்கு திடீர்னு ஒரு லக்கை என்ஹான்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே போல் அவர்கள் அவங்க வீட்டில் எப்போவுமே நீர் சார்ந்த அந்த ஃபவுண்டன்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த ஃபவுண்டன்ஸ் மாதிரி ஏதாவது வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அல்லது நீர் சார்ந்த இடத்திலே இருக்கக்கூடிய தெய்வங்களை போய் வழிபடுவது. எந்த இடமா இருந்தாலும் நீர் சார்ந்த நிலைகளிலே இருக்கக்கூடிய தெய்வங்களை போய் வழிபடுவதும் ரிஷபராசினருக்கு கண்டிப்பான முறையிலே அவர்களுக்கு செல்வ வரத்தை படிக்க சொல்லும். அதே மாதிரி திடீர் லக் அப்படின்ற மாதிரி சடன் லக்கு, ஏதாவது அசட்ஸ் வராமல் இருந்ததுன்னா அந்த அசட்ஸ் எல்லாம் வருது அப்படின்ற மாதிரி, ஏதாவது சொத்துக்கள் வராமல் இருந்ததுன்னா அதெல்லாம் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அவர்களுக்கு அதிகப்படியாக லக்கு வரணும்னாலும் சரி, அவங்களுக்கு கடன் ஏதாவது தீரணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இரண்டுத்துக்குமே யூஸ் ஆகக்கூடியதாக இருக்கும்போது நரசிம்மர் வழிபாடு. இந்த நரசிம்மர் வழிபாடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா உக்ர நரசிம்மர் வழிபாடு செய்து வர வேண்டும். உக்ர நரசிம்மர் வழிபாடு அவர்கள் செய்து வர அவர்களுக்கு எல்லா விதத்திலையுமே மிதுன ராசியினரை பொறுத்த வரைக்கும் லக்கு, அந்த பணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும். கடகராசினர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கலாம். கடகராசினர் அப்படின்னும் போது பார்த்தோம்னா கடகராசினர் வழிபட வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு அல்லது இந்திராணி வழிபாடு. இந்திராணி வழிபாடு இப்போ இங்கே தனிப்பட்ட முறையிலே வழக்குவைந்து போய்விட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இப்போ இந்திராணி அப்படிங்கிறது சப்த மாதர்களில் இருக்கக்கூடியவர்கள். அந்த சப்த மாதர்களில் இருக்கக்கூடியவங்களை இப்போ வாராகி நல்லா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, எல்லாரும் வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்திராணியை தனிப்பட்ட முறையிலே யாரும் வழிபடுவது கிடையாது. அப்போ இந்திராணி வழிபாடு அப்படின்றது கடகராசினர் செய்து வருவது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அல்லது மகாலட்சுமி வழிபாடு, ரெகுலராகவே அவங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா தினசரி வழிபாடு அப்படின்றது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசினர் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினர் உங்களுக்கு ஐயப்ப வழிபாடு பண்ணலாம். அதை விட ரொம்ப நல்ல அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தநாரீஸ்வர வழிபாடு. அர்த்தநாரீஸ்வரர் சிவனும் நாராயணரும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு ரூபத்திலே இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை போய் அவங்க வழிபடுவது, சிவவிஷ்ணு கோவிலுக்கு செல்வது, இதெல்லாமே பார்த்தோம்னா சிம்மராசினருக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அவர்கள் அடிக்கடி அந்த மாதிரியான ஒரு கோயில்களுக்கு போயிட்டு வர்றது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக கன்னிராசினர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னிராசினருக்கு அம்பாள் வழிபாடு. அம்பாள் அப்படிங்கிறது சிவனுடைய சரிபாதி. அது மாதிரி சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளாக இருக்கலாம், அல்லது காமாட்சி அம்மன் கோயிலெலாம் தனிப்பட்ட முறையில் இருக்குது, மூகாம்பிகை, இது மாதிரியான தனித்தனியான அம்பாள்கள். அம்மனுக்கும் அம்பாளுக்கும் வித்தியாசம் இருக்குது. அம்மன் அப்படிங்கிற விஷயத்திற்கும் இதையும் போட்டு நம்ம குழப்பிக்கூடாது. அம்பாள் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே பார்த்தோம்னா இந்த சிவன் கோயிலுக்கு சிவனுக்கு பாதி அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வதி ரூபம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பார்வதி ரூபத்தில் உள்ளவங்களை தான் நம்ம அம்பாள் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நிறைய புவனேஸ்வரி அம்மன் என்று சொன்னாலும் அவங்க ஸ்ரீசக்கர வழிபாடு இருக்கிறது. ஸோ அவங்க எல்லாமே பார்த்தோம்னா உங்களுக்கு தசமகா விதியிலே வரக்கூடியவர்கள்.
அவர்கள் எல்லாம் நம்ம வந்து கண்டிப்பான முறையில் வழிபடலாம். அது எல்லாமே வந்து வழிபடுறது வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் கன்னிராசினரை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் துலா ராசிக்காரங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா, துலா ராசிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட லக் வரணும் அப்படின்னா அவங்க வந்து ரெகுலராக சிவன் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தாலும் சரி, அவங்க டெய்லி சூரியனை பார்த்து வந்தாலே போதும். அவங்க வந்து நம்ம சிவன் கோயிலுக்காக நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகணும். சூரியனை பார்க்குறது நம்ம வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வந்து பால்கனிலேருந்து பார்த்தாலே சூரியன் தினசரி நமக்கு வந்துட்டு அவரே வந்து நம்மளை பார்த்துட்டு போகிறாங்கிற மாதிரி. ஸோ அதனால் அவங்க சூரிய வழிபாடு செய்து வந்தாலே, காலையில் 6 to 7 சூரிய வழிபாடு செய்து வந்தாலே துலா ராசிக்காரருக்கு திடீர்னு லக் வருது அவங்க லைஃப்பில், அவங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுதுங்கிற மாதிரியான எல்லா விஷயமுமே நம்ம வந்து பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து இந்த சக்கரத்தாழ்வார் அப்படின்ற மாதிரியான ஒரு வழிபாடு செய்து வருவது, நம்ம எப்படி நரசிம்மர் வழிபாடு பண்ண சொன்னோமோ அது மாதிரி சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணுறது வந்து விருச்சிக ராசியினருக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். சுதர்சன மந்திரம் சொல்லி வருவது, சுதர்சன காயத்ரியாவது சொல்கிறது, சுதர்சன மந்திரம்ங்கிறது கொஞ்சம் லெங்க்தியாக வரும், சுதர்சன காயத்ரியாவது சொல்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து விருச்சிக ராசியினருக்கு எப்பொழுதுமே நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசியினர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து மகாலட்சுமி ரூபம் தான் வருது. மகாலட்சுமி ரூபத்தில் இருக்கக்கூடிய, அதாவது மகாலட்சுமி இந்திரன் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம், அல்லது சுக்கரன் அப்படின்னு சுக்கர வழிபாடு செய்யறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அது எல்லாமே செய்து வர தனுசு ராசியினருக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சடன் லக் அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும்னு வச்சுக்கோங்களேன். மகர ராசியினர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பார்த்தோம்னா ஆஞ்சநேய வழிபாடு செய்து வருவது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு செய்கிறார்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ மகர ராசியினருக்கு இந்த மாதிரியான விஷயம் வந்து என்ஹான்ஸ் ஆகும் அவங்க லைஃப்பில். கும்பராசினர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிவ வழிபாடு செய்து வருவது, சிவ வழிபாடு செய்து வருவதுங்கிறது அவங்க சிவன் கோயில் சண்டிகேஸ்வரருக்கு குறிப்பாக அவர்கள் விளக்கேற்றி வைப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். சண்டிகேஸ்வரர் சன்னிதியில் போயிட்டு நிறைய பேர் பார்த்தோம்னா கை தட்டுறது, இந்த சொடுக்கிறது, ஈவன் தலையில் கூட ஒரு சில பேர் கொட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக கூட செஞ்சுட்டு வராங்க. இது எல்லாமே மிக மிக தவறானது. அதாவது சண்டிகேஸ்வரர் வந்து சதா சிவனித்திரையில் இருக்கக்கூடியவர், அவரை போய் எழுப்பவே கூடாது. அவரை வந்து நம்ம வந்து போயிட்டு வாயை திறந்து கூட சொல்லாமல் மனதிற்குள்ளேயே நமசிவாய நாமம் சொல்லி வருவது. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சிவன் கோயிலில், ரொம்ப பெரிய கோயில்களாக, அதாவது ரொம்ப ஜன நடமாட்டம் இருக்க கோயில்கள் அந்த மாதிரி இருக்காது. அவ்வளோவா ஜன நடமாட்டம் இல்லாத பெரும்பான்மையான பழைய கோயில்கள் எல்லாமே சிவன் சன்னதியில் வந்து பார்த்தோம்னா, சிவனுடைய கோயிலில் பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் சன்னதி ரொம்ப ரொம்ப இருட்டாக இருக்கும். அப்படியே யாரும் போய் பார்த்துட்டு 2 கை தட்டிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரியான விஷயம் அது பெரும் பாவத்தை தரக்கூடியது. அவர்கள் வந்து ஒரு விளக்கேற்றி வைப்பது, நெய் விளக்கேற்றி வைப்பது, சண்டிகேஸ்வரை வழிபடுவதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மீனராசினரை பொறுத்த வரைக்கும் பைரவ வழிபாடு எல்லா விதத்திலையுமே பலன் தரக்கூடியதாக இருக்கும். பைரவர் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஓம் வடுகாய நமக என்று பைரவ மந்திரத்தினை நீங்கள் சொல்லி வருவது வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். எங்கேயாவது சண்டி ஹோமம் நடந்ததுன்னா அங்கே வந்து பார்த்தோம்னா வடுக பைரவர்னு நினச்சி வச்சுட்டு அந்த வடுக பைரவருக்கும் சண்டி ஹோமம் நடக்கக்கூடிய இடத்துல வந்து வடுக பைரவருக்கும் ஒரு பூஜை நடக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பூஜைகளிலே கலந்து கொள்வது, அடிக்கடி எங்கெல்லாம் வந்து சண்டி ஹோமங்கள் நடக்கிறதோ அந்த டைம்ல எல்லாம் போய் பார்க்கறது, இல்லை வடுக பைரவ மூலமந்திரங்கள் சொல்லுவது அப்படின்ற மாதிரியான விஷயம். வடுகாய நமக என்று சொன்னாலே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மீனராசினரை பொறுத்த வரைக்கும் அந்த இப்போ நம்ம வந்து பைரவர்னு சொல்லியிருக்கோம். அந்த பைரவர்னு சொல்லும்போதே அவர்கள் வந்து இன்னும் வந்து அதை யோசித்து அந்த பைரவருடைய வாகனம் அப்படின்னு பார்த்தா நாய், அப்போ அந்த நாய்களுக்கு உணவளிப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நாயை பார்த்தாலே எல்லாரும் வந்து நம்ம வந்து பைரவான் தான் நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்மளுடைய வழக்கம் இருந்து வருகிறது. அது மாதிரி நாய்களுக்கு எல்லாமே வந்து அவர்கள் வந்து எந்த அளவுக்கு உணவு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரியான ஒரு உணவாக கொடுத்து வருவது எல்லாமே மீனராசினுக்கு சடன் லக் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து அதிகப்படுத்துவது. சார், இப்போது ஜாதகம் எனக்கு இல்லை அப்படிங்கிறப்ப, ராசியே எனக்கு தெரியலை அப்படிங்கிறப்ப என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு எல்லா வகையிலையும் பலன் தரும்னு நினைக்கிறீங்க? மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம். சிவ வழிபாடு, நாராயணர் வழிபட்டால் வந்து மகாலட்சுமியை வழிபட்டால் நாராயணர் வழிபட்டா மாதிரி அப்படின்றது. அதே மாதிரி அம்பாளை வழிபட்டால் சிவனை வழிபட்டா மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லலாம். அப்பொழுது வந்து செல்வ வளம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம வந்து யூனிவர்சல் காட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மணி காடஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து மகாலட்சுமி வழிபாடு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க சண்டிகேஸ்வரருக்கு வந்து கை தட்டக்கூடாது, நம்ம நிறைய பேர் நம்ம வந்து நானே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்ப இது பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு இல்லையா? தனவரவை தடுக்கக்கூடிய விஷயங்கள் வீட்டில் இல்லை ஆலயத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறப்ப ஏதாவது ஒன்று செஞ்சுருப்போம்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் எது பண்ணக்கூடாது? நாம் வந்து வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம வந்து ஒரு தனி பதிவாகவே கூட நம்ம வந்து வியூஸ்க்கு கொடுக்கலாம். இப்போ ஆலயத்துக்குள்ள அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து சிவ ஆலயமாகட்டும், எந்த ஒரு ஆலயமாகட்டும், பழங்கால ஆலயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்திலே பொதுவாக மக்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சுற்றி பலிபீடங்கள் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? இந்த பலிபீடங்களில் போய் நிற்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த சிவர் ஆலயம் அப்படின்னு பார்க்கும்போது நந்திகேஸ்வரர் இருக்கார். அந்த நந்திகேஸ்வரர் காதில் வந்து எச்சில் படும்படி, அவருடைய காதில் வந்து ஏதோ சொன்னால் அவர் உடனே
சிவன்கிட்ட சொல்லிடுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நந்திகேஸ்வரர்கிட்ட போயிட்டு தான் வந்து சிவனுக்கு போகும் அப்படின்ற மாதிரியான விஷயம் எப்படியோ அதே போல் வந்து துவாரபாலகர்கள் இருப்பாங்க. நாராயணர்கிட்ட போனீங்கன்னாலும் ஜெயன், விஜயன் இது மாதிரி வெவ்வேறு துவாரபாலகர்கள் இருப்பாங்க. இவர்கள் எல்லாமே கூட வந்து பார்த்தோம்னா ஒரு நாராயண ரூபமாக அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் சொல்லலாம். அவங்க கிட்டலாம் பர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு அவங்க இருக்குது. அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம உள்ளேயே போகணும். ஸோ அதையே நம்ம வந்து செய்யாமல் இந்த ஜென்ரலாக வந்து இந்த நந்திக்கு பண்ணுறது, காதில் பேசுறது, இந்த இது இருக்கு இல்லையா பலிபீடங்கள், அதில் கால்படும்படி போவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், எந்த ஒரு தெய்வ விக்கிரகங்களையும் தொடவே கூடாது. ஒரு கோயிலுக்குள் போய்விட்டார்கள் என்றால் முதல்லையே அந்த துவஜஸ்தம்பம் இருக்கு இல்லையா, அந்த துவஜஸ்தம்பத்தில் தொடாமல் வணங்க வேண்டும். எப்போ தொட்டு வணங்குறாங்களோ அப்போவே அவங்களுக்கு இன்டைரக்டாக ஒரு நெகட்டிவிட்டி பட்டுடும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. எந்த ஒரு கோயிலையுமே தொடக்கூடாது. தொட்டா என்னமோ அவங்க கூடயே வந்துடுற மாதிரி கட்டி பிடிச்சிக்கிற மாதிரியான விவரம் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சின்னதாக ஒரு நெருப்பு பட்டாலே நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வருது. ஏதாவது லைட்டாக நம்ம ஏதாவது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கு பக்கத்துலேயே நம்மளால் கை கொண்டு போக முடியாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுவாமியை வந்து காலடியிலே வைப்பாங்க, சூடம் வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இதெல்லாமே வந்து அப்போ நம்ம வந்து உண்மையாகவே அது ஒரு கடவுள் வந்தாருன்னா அவர் காலில் எடுத்து எரிய விட்டுருவோமா நம்ம? அந்த மாதிரி நம்ம வந்து செய்யக்கூடாது இல்லையா. அது போன்ற விஷயங்கள் அந்த தெய்வ விக்கிரகங்கள் சைட்ல எல்லாம் இருக்குங்கிறதுனால எல்லாத்தையும் போய் தொடருது அப்படின்ற மாதிரியான விஷயம். இத்தனை விஷயங்களையுமே வந்து தவிர்க்க வேண்டியது. எந்த ஒரு சன்னதிக்கு போனாலும் தெய்வ விக்கிரகங்களுக்கும் அந்த மூல விக்கிரகங்களுக்கும் பெரிய கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆகம விதிகளின்படியே வந்து பார்த்தோம்னா அதுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவோம். அந்த கனெக்ஷனோட தான் இருக்கும். ஸோ அந்த கனெக்ஷன் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பான முறையில் இதெல்லாம் தொடும்போது நமக்கு வேண்டாத விஷயங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் செஞ்சுக்கிட்டு நம்ம வந்து தெய்வத்துக்கிட்ட போயிட்டு நமக்கு பலன் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவதுங்கிறது வந்து எந்த விதத்துலையுமே ஏற்புடையதாக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உதாரணத்திற்கு இப்போ இந்த நாராயண சந்நிதியிலே இருக்கக்கூடிய துவாரபாலகர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லும்பொழுது அவர்கள் வந்து ஒன்று வந்து ராவணனாக வந்தது வந்து துவாரபாலகர்கள் தான். அவருடைய ஒரு கர்ஸில் வந்து நாராயணன் கிட்ட போயிட்டு நீ வந்து எவ்வளோ என்னுடைய கனெக்ஷனே இல்லாமல் நீ வந்து இவ்வளோ ஆண்டுகள் இருக்கியா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை நான் உனக்கு அது அந்த மாதிரி இருக்கிறதுனா உனக்கு அந்த சாபத்துக்கு சொல்கிறாரு, உனக்கு சாபம் வந்து நீ வந்து என்னுடைய கனெக்ஷனே இல்லாமல் இரு, நீ ஒரு 400 years இரு, 500 years இரு, இல்லை என்னோட எதிரியாயிரு, நான் அதுக்கு வந்து உங்கள் கூடயே இருக்கேன், உங்கள் எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக நான் எதிரியாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிரியான ஒரு இதாக எடுத்தவர் தான் வந்து இரண்ய கசிபு ஆகட்டும், இரண்யாக்ஷன் ஆகட்டும், அதே போல் வந்து ராவணன் ஆகட்டும், இவங்க எல்லாமே அந்த மாதிரியாக வந்தவர்கள் தான் என்று தான் நம்மளுடைய புராணங்கள் சொல்கின்றன. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க காபந்து பண்ணி நிற்கிறாங்கங்கும் போது அவர்கள் காலடியிலே வந்து அந்த குங்குமத்தை போடுறது, இந்த விபூதியை போடுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஈவன் பார்த்தோம்னா நம்ம வந்து உழவார பணின்னு செய்கிறது மிகப்பெரிய கர்ம வினையை போக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் அந்த உழவார பணிங்கிறது வந்து அந்த அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜாதக ரீதியாக வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய கர்ம வினையை பல காலமாக நம்மை சுற்றி வரக்கூடிய ஒரு கர்மாவை துடைக்கக்கூடியதுங்கிறது இந்த உழவார பணிகள் செய்வது அப்படின்றது. அப்போ கோயில்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு புனிதமாக நாம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். சாதாரணமான விஷயமாக எடுத்துக்கூடாது. அந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கான்சியஸ்னஸ் இருக்கணும் கண்டிப்பான முறையில். நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ். நல்லா இருந்த ஒரு சுடுகாடு